ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான, நியூட்ரிஷியஸான, வளர்கிற பெண் குழந்தைகளுக்கு இடுப்பு எலும்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கருப்புளுந்து உருண்டைன்னு சொல்லலாம், இல்லை லட்டுன்னு சொல்லலாம். இந்த கருப்புளுந்து லட்டு பண்ணுறதுக்கு 1 கப்பு கருப்புளுந்து எடுத்திருக்கேன். இந்த கருப்புளுந்தை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மண்ணுக்கல்லாம் இருக்கும் இல்லையா, 3 தடவை நல்லா அலசி இதை நம்ம ஸ்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். தண்ணி ஃபுல்லாக வடிகிறதுக்கு நம்மளுக்கு மினிமம் 20 to 25 minutes ஆகும். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா வடிகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வானிலையை சூடுபடுத்திட்டு ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலையை நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வேர்க்கடலை வறுப்பட்டாச்சு. இதில் நம்ம தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கருப்புளுந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுக்க போகிறோம். வானிலையே சூடுபடுத்திட்டு நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருப்புளுந்து, அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் நம்ம பொறுமையாக வறுத்தா தான் நம்மளுக்கு லட்டு மனமாக டேஸ்ட்டாக வரும். இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டாச்சு. இந்த நேரத்தில் நம்ம 1/2 கப்பு பொட்டுக்கடலை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை, அதையும் போட்டுட்டு ஸ்லைட்டாக வறுத்து கொடுப்போம். அதில் நான் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் போட்டால் லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் 2 to 3 நிமிஷம் வரைக்கும் வறுத்து கொடுக்கலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறணும். ஆறினக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த லட்டுக்கு இனிப்புக்கு நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். கருப்பட்டி நான் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். கருப்பட்டி இல்லாதவங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ வறுத்ததெல்லாம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். முதல்ல நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். அரைச்சக்கப்புறம் இந்த இனிப்புக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கப்பு உளுந்துக்கு 1 கப்பு கருப்பட்டி பொடி சேர்க்க போகிறேன். நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை ஒரு தடவை நான் அரைச்சி எடுத்துட்டேன். 2வது தடவை நம்ம அரைக்கும் போது கருப்பட்டியோடு சேர்ந்து அரைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். ஸோ நான் முதல்ல பொடி பண்ணி தட்டில் போட்டு வச்சுட்டேன். இப்போ 2வது அரைச்சிருக்கேன் இல்லையா, அதில் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியும் சேர்த்துட்டு எல்லாமா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சதுனால 2 தடவையாக அரைச்சிருக்கேன். நீங்கள் மொத்தமாகவும் அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. நான் இந்த நேரத்தில் பொடி பொடியாக நறுக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு நான் வறுக்கலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம் இல்லை வெள்ளரி விதை எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறேன். இந்த லட்டுக்கு எனக்கு ஒரு 3/4 கப்பு நெய் தேவைப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நெய் கொஞ்சம் விதன்னு சூடுபடுத்தி சேர்த்திங்கன்னா லட்டு நல்லா பிடிக்க வரும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து லட்டு பிடிக்க போகிறேன். கருப்புளுந்தில் நிறைய ஃபைபர், அயன், கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக் டைமில் இது கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்பெஷலி வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. எலும்பை நல்லா பலப்படுத்தக்கூடிய இந்த கருப்புளுந்து லட்டை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கருப்புளுந்து லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இந்த கருப்புளுந்து லட்டை சின்னவங்கலேருந்து பெரியவங்க யார் வேணால் சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நிறைய சத்துக்கள் உள்ள இந்த கருப்புளுந்து லட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான லட்டு ரெசிபீஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.